ஆசிரியர்களும் உப்ராஜியம்மன் திருவாலயத்துக்கு வருமாறு கேட்டுக் கொள்கின்றார்கள். முளப்பாரி போட்ட பக்த கோடி பெருமக்கள் காலதாமதம் இல்லாமல் ஆலயத்துக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக் கொள்கின்றார்கள். அறிவெள்ளி கைலாசத்தில்
சொல்லி ஆதி கைலையிலே ஆண்டவனாக சிவனை அடிபணிந்து படைத்த உலகமெல்லாம் பகவான் படியிலிருந்து கைலாசம் பகவான் பார்வதி இருவேரும் கைலையிலே களைப்பாரி இளைப்பாரி கைலாசத்தில் இருக்கும் போது பார்வதாதேவி சிவனை அழைத்தார். சுவாமி, உலகமெல்லாம் நீங்கள் அல்லச்சு அழுத்து படியிழந்து கைலாசம் வந்துட்டு இருக்கீங்க. அதனால இந்த அலுப்பு களைப்பை போக்கணும்னா ஏதாவது அலுப்பு போக்கணும் என்ன செய்யணும்? உங்களுக்கு அலுப்பு வந்தா நீங்க குவாட்டர் அடிக்கணும். எங்களுக்கு அலுப்பு வந்தா நாங்க பசுபால் குடிக்கணும். அது ஆரோக்கியமானது. சலிப்பு தீராம இருக்கணும்னா என்ன செய்யணும்? அலுப்பு தீர்க்கிறதுக்கு நீ மருந்து சொல்லிட்ட. சலிப்பு தீராம இருக்கணும்னா இந்த வயசுல நம்ம ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடணும். விளையாண்டாலும் வயசுக்கு தகுந்த விளையாட்டா இருக்கணும். 55 ஆயிட்டோம். வயசே ஆக மாட்டேங்கிறப்போ அப்ப இந்த வயசுல என்ன விளையாடணும்? விளையாட்டு வந்து ரசிப்பு இருக்கணும், அலுப்பு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு விளையாட்டு விளையாடலாம் இந்த வயசுல. இப்பதான வயசு 55 ஆச்சுன்னா ஓட்ட புதியதுல ஓட விட்டு பாருங்க. நீங்க 2 பேரும் நல்ல ஆளுதான். நீங்க 2 பேரும் ஓடனீங்கன்னா ஆசை உங்களுக்கு ஓடணும்னு இருக்கு, முடியலையே. ஊருக்குள்ள கரகாட்டம் வச்சாங்கன்னா வாலிப பையங்கள்லாம் ஓரமா நின்று பார்ப்பாங்க. வயசாளிகள் எல்லாம் ஊருக்கு முன்னாடி போய் நிற்பாங்க. அப்ப போய் பார்க்கிறவங்களுக்கு அதுல 2 தாத்தா இருந்தாங்க. ஒரு தாத்தாவுக்கு கண்ணு தெரியாது, ஒரு தாத்தாவுக்கு காது கேட்காது. ஒரு 2 பேரும் ஆட்டம் பார்க்க உட்கார்ந்துருக்காங்க. ஆட்டம் ஆடி பிடிச்சாச்சு. எல்லாரும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. 2 பெரியவங்களும் பேசிக்கிட்டு வராங்க. ஏ பிசியானே, ஆட்டம் எப்படி இருந்தது? பிசியானனுக்கு காது கேட்காது, கருப்பியானனுக்கு கண்ணு தெரியாது. இவங்க 2 பேரும் ஆட்டம் பார்க்க போறாங்க. அவன் கருப்பியான பிசியானனை கூப்பிட்டு கேட்டா, பிசியானே ஆட்டம் எப்படி இருந்ததுன்னு. அவர்கிட்ட காது கேட்காத. அவர் சொன்னாரா, ஆட்டமா ஒயில லைட்டு ஜெகஜோதியா இருந்துச்சு. என்ன இந்த லைட்டுக்கு தகுந்த பிள்ளைகள் ஆடல. அது காது கேட்டதானே ஜனமே சத்தம் கேட்கும். யாராவது இப்படித்தான் தெரிஞ்சது. ஆட்டம் எனக்கு இவ்வளவுதான் புரிஞ்சிச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? அதே கேட்க. பிள்ளைல ஆட்டம் சூப்பரு, ஆனா லைட்டு கட்டல இருட்டா இருந்துச்சு. அவருக்கு கண்ணு தெரியலையா? இது மாதிரி நீயும் உனக்கு 55 வயசு ஆச்சு, அவருக்கு 57 வயசு ஆச்சு, 58 ஆச்சு. நீங்க 2 பேரும் ஓடுனீங்கன்னா எப்படி இருக்கும்? நல்ல விளையாட்டா விளையாட்டு பார்க்கணும் அப்படின்னா ஓடி பிடிச்சு விளையாடணும். இருந்து விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு சொல்லு. சிங்கிள் போட்டுருக்காங்க. அங்கே ஈரமா இருக்கு, மணலே இல்ல, விளையாட முடியாது. அப்போ ஒண்ணு செய்வோமா? சோழி விளையாடுவோமா? உட்கார்ந்து கவலை இருந்து பாக்குறதுக்கு பகவான் பார்வதி இருந்தவர்களுக்கோ நேரம் போகலன்னா சொக்கட்டங்கால் மண்டபத்தில் அமர்ந்து சொக்கட்டம் ஆடுவது வழக்கமாக இருந்தது. அன்றும் பகவான் பார்வதி இருவேர்களும் சொக்கட்டம் ஆடுகின்றார்கள். பார்வதாதேவி தன்னை மறந்து ஒரு சிரிப்பு சிரிச்சார். வந்து
ஏட்டி அவுந்துடக்கூடாது அழுக்காயிரக்கூடாது இப்படியே நிப்பார் வந்துக்கோங்க. நிப்பார் வாசல்ல வீட்டுக்காரி வாரலாம் வரலாம். ஆனா இந்த அம்மா அந்த அண்ணன் கூட சேலையை கட்டதுக்கு 50 ஊக்கு எடுத்துட்டு நிப்பாங்க. இந்த 50 பிடி கையில எடுத்து அவ அள்ளி சொருகி வரக்குள்ள 7 பசங்க சேலை கட்டி விடு. நான் சொன்னது மாதிரி ஒண்ணு செய்யுங்க. உங்க வீட்டுக்காரி சீக்கிரம் பெறப்படணும் அப்படின்னா சுடிதார் எடுத்துக்கணும். நல்லா இருக்கும். சுடிதார் வந்து ஒல்லி பிளேட் தான் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ மெடி எடுத்துக்கணும். இப்போ ஒரு சேலை வந்திருக்காங்க ரெடிமேட் சேலை. ரெடிமேட் சேலை வந்திருக்காங்க. இப்படி 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 கூட
Yeah.
வந்து கருங்காலி உலக்கையை போடுவாங்க. உலக்கையை தாண்டி வந்துடக்கூடாதான், காத்து கருப்பு அணியும் அப்படின்னு பயங்காட்டி வச்சிருப்பாங்க. இப்ப வயசுக்கு வந்து அன்னைக்கு அம்மா பக்கத்துல தான் பிள்ளை படுக்கணும். உலக்கையை தூக்கி போட்டின்னு வைங்க, உலக்கையாலே அடிச்சு போடுங்க. அப்ப அந்த காலத்து பிள்ளை எல்லாம் வயசுக்கு வந்தவங்க இருப்பாங்கன்னா 5-6 பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு புல்லாங்குழி கொண்டு வந்து கொடுத்து கொஞ்சம் புளிய முத்து கொண்டு வந்து கொடுத்து புல்லாங்குழி விளையாட கேட்பாங்க. அதெல்லாம் நின்று போச்சு. வயசுக்கு வந்த வீட்டுக்கு ஒரு பிள்ளைக்கு போவாது. அதனால இப்ப 50,000 செல்போன் அங்க பாருங்க, அந்த பாப்பா வந்து செல்ல நோண்டி 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 வேகையே தேஞ்சு போயிடும். அன்னைக்கு ரேஷன் கடையில வேக வைக்கிறது வந்திருக்காங்க ஒரு அம்மா. இப்ப என்னமோ குடும்ப தலைவி எல்லாம் ரேஷன் கார்டுல ரேஷன் கடையில போய் வேக வச்சாதான் பொருள் வாங்க முடியுமா? ஒரு அம்மா வந்தாங்க. அவரும் இந்த கை எடுத்து பார்த்தாரு, வேக விட மாட்டேங்க. இந்த கை பெருவரில் எடுத்து பார்த்தாரு, வேக விட மாட்டேங்க. தலையில நல்லா விரல வச்சு 4 இழுப்பு விழுத்துட்டு 2 வைக்க சொன்னாங்க. அப்பவும் வேக விடல. சோப்பு போட்டு கையை கழுவிட்டு வந்து வேக வைக்க சொன்னாங்க, விடல. ஆரம்பத்துல கையை பார்த்த கையில வேகையே இல்லை. செல்போன் அப்படியே தடை. பெரியம்மா முளைப்பாரி போட்டிருக்கீங்களா? முளைப்பாரி போட்டிருக்கீங்களா? 100 ரூபா கொண்டாங்க. என்கிட்ட கொண்டாங்க, நான் கொடுத்துறேன் பிரிச்சு. முளைப்பாரி போட்ட பக்தர்கள் அவங்க 100 ரூபா கொண்டு வந்து ராணி கையில கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். முளைப்பாரி போட்டவங்க மட்டும்தான். முளைப்பாரி போட்ட தாய்மார்கள் ஒவ்வொரு முளைப்பாரிக்கு காணிக்கை 101 ரூபா கொடுக்குமாறு ராணி அவர்கள்ட்ட கொடுக்கணுமா? அப்படி அவங்கள்ட்ட கொடுக்கலன்னா வில்லு மடையில கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க எண்ணி கொடுத்துருவோம். இல்ல நம்ம கொடுத்துருவோம்னே. அவங்க கோயிலுக்குள்ள இந்த பிள்ளைகள் எங்கேயும் நிக்கும், தேடி பார்க்க முடியாது. நம்மகிட்ட கொடுத்தா நம்ம ராணியை கூப்பிட்டு கையில கொடுத்துடலாம். அதனால முளைப்பாரி போட்டவர்கள் அனைவர்களும் 100 ரூபாய் கொண்டு வந்து ராணி அவர்கள் கையில் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். அப்ப இந்த காலம் தோழி பெண் அப்படின்னா செல்போன் தான் தோழி பெண். செல்லு இருந்ததுன்னா அடுப்புல சிலிப்புல தீ பிடிச்சு இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது. வெள்ளிக்கிழமை நேற்று வீட்டை விட்டு வரும்போது சித்திரக்கு சீட்டியா சாம்பார் வச்சு சாப்பிடுவோம்னு ஆசைப்பட்டு சாம்பார் வச்சோம். அந்த நேரம் பார்க்க ஒரு அக்கா போன் போட்டாங்க. போன் பேசினேன் சொல்லுவாங்க. அங்க பருப்பு அவிய போட்டதே மறந்துட்டு சட்டி தீ பிடிச்சிடுது. அதே போன்று பார்வதா தேவியும் சிவபெருமாளே எனக்கு கைபிடிக்க கால் பிடிக்க தட்டாங்கல் விளையாட பல்லாங்குழி விளையாட எனக்கு பாங்கிமாறு விட்டு வேணும். ஏமா பார்வதி, ஏற்கனவே உனக்கு 7-8 தோழி கொடுத்து அவங்க என்ன ஆனாங்க? அந்த ரம்பை ஊர்வசி மேனகை எல்லாம் இளமை மாறாத வரங்களை பெற்றவர்கள். நாங்கள் கேட்டுமா அழைத்து வருகிறார். வடக்கு இசைமோகன் கோயிலுக்கு செல்லும்படி உங்களை விழாக்கம் தெரிவித்தார்கள். அதனால் பார்வதா தேவி என்னை 8 நாளைக்குள்ள தோழி பெண் வேண்டும் என்று கேட்கிறார். அம்மா, ரொம்ப என்னன்னா அது ரம்பா, இது கைலாசத்திலே அரம்பை. எப்படி அரம்பைகளுக்கு ரம்பை ஊர்வசி மேனகைக்கு வயசே ஆகாதியா? என்றுமே இளமை மாறாத மரங்களை
பெரிய நோட் வச்சுட்டு நிக்காங்க, எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்ன 100 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுத்துட்டாலும் 50 மணப்பாருன்னா என்னாச்சு? அப்படி அக்கா தங்கையர்கள் 8 பேர்களையும் அண்ணனை விட்டு எடுத்து வர சொல்ல வேண்டும் என்று நாகலோகத்திலே நாகராஜன் நாகக்கண்ணிக்கு ஆண்டவன் என்னை பிள்ளையாக பிறக்க சொன்னார். என் அம்சத்திலே அவதாரத்திலே அட்டகால 8 பேராக அவதாரம் செய்து வைத்தேன். அந்த குழந்தைகளுடைய அழகு 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 பேரழகா இருக்கிறார்கள். அதான் ஏற்கிட்டயே நம்ம தங்கச்சியை பார்த்து எப்படி அழகா சொன்னார் தெரியுமா? சிவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால அண்ணா பிள்ளைகளை போய் அப்ப என் பாட்ட நீ பாப்பியா? சாதாரண பாப்படியுமா இருக்க அண்ணன் போய் நீ போக முடியாதா? அப்ப இந்த குழந்தைகளை போய் நீ எடுத்துட்டு வந்தாங்கன்னா மனசு நிம்மதியாகும். பார்வதி குழந்தைகளை எடுக்கணுமானா ஒரு பிள்ளை 2 பிள்ளைன்னா அண்ணன் கொண்டு வந்துருவேன். இவங்க 8 பேரு. குழந்தையை எடுத்து வச்சு கொண்டு வர எனக்கு ஒரு பெரிய பாத்திரம் வேணும். பள்ளிக்கூடத்துல மத்தியானம் அன்னதானம் போட்டாங்க. அதுல 8 பிள்ளை வச்சிருக்கலாமா? அந்த 5 பிள்ளை தூக்கி வைக்கலாம். ஒரு தண்ணியே ஒன்னால சமக்க முடியாது. நான் கேட்கறது ஒரு படகு வேணும். அந்த படகுக்கு பறக்கும் சக்தி இருக்கணும். இன்னொன்னு நான் குழந்தைகளை திருடும் போது நாகம் வந்ததுல எனக்கு பாதுகாப்பு வேணும். அதனால எனக்கு ஒரு நாகதாளி வேறு வேணும். இந்த இரண்டையும் தந்தையானா எண்ணி 8 நாளைக்குள்ளே குழந்தையை கொண்டு வருவேன் என்று ஆதிசக்தி பார்வதி
போகக்கூடாது. கட்டக்கார மாதிரி போமா? மாமா பத்தி உனக்கு தெரியாது. எந்தெந்த சுருவத்துல போனா அந்த படங்களெல்லாம் எடுக்க முடியுமா? நீர் போனாலும் முடியாது, நாம் போனாலும் எடுக்க முடியாது, அவர் போனாலும் முடியாது, இவர் வந்தாலும் முடியாது. அண்ணன் தான் போறாரு. என்ன சொருவத்துல போவோன்னு யோசிக்க. என்ன சுருவத்துல வயசாரி 90 ஒரு 100 வயசு இருக்கணும். தாடியெல்லாம் நிறைச்சி கம்ப ஒண்ணு தள்ளாடி தள்ளாடி தவண்டு அப்பேற்பட்ட சுருவத்துல போனாக்கா இந்த குழந்தைகள் எல்லாம் எடுக்க முடியும். ஒரு வயசாளி ரூபத்துல போனா வயசு பிள்ளைகள் பயப்படாம வரணும். அப்ப நம்ம அப்படி ஒரு சொர்க்கத்தை எடுப்போம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த காலம்லாம் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப இந்த உடுக்காரரை நம்பினாலும் தாளக்காரன் நம்ப முடியும். மோசமான மனுஷன் நல்ல மனுஷனா நல்ல மனுஷனா ஐயா நம்ப முடியாதா? வயசுல இருக்குதா? நம்ப முடியுமா? நம்ப முடியாது. எங்க முடியும்? சிறப்பான வேளையிலே பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சீமாக்கள் மாறாந்தை புதூர்ல வாசகம் செய்யும். தூத்துக்குடி இருக்காப்ல. ஆமா, தூத்துக்குடி நகரத்திலே வாசகம் செய்யும். மாறாந்தையில ஆமா, பெருமாள் தாஸ் வில் அப்படின்னா தெரியாத ஆட்கள் கிடையாது. அவங்க போய் வில் வைக்காத ஊர் கிடையாது, கேட்காத பேர் கிடையாது. அந்த காலத்திலே பெருமாள் தாசு வேட்டைக்காரர் வில்லு, புலிக்குட்டி புலவர் வில்லு அந்த காலமா ரொம்ப ஃபேமஸ். புளியக்குடி எடுத்துக்கிட்டா பெருமாள் தேவர், வேதமகள் எடுத்தா எங்க பெரியப்பா திருவடி தேவர். அடுத்து கல்வக்குறிச்சி பெரியப்பா பற்பனவர் அவர்களே, ஆய்புரன் பெரியப்பா அருணாசல புலவர்களே. இதெல்லாம் எப்படி இருக்கும்? காலாடு கேட்ட மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் வில்லுக்காரங்க விரட்டி படிச்சாங்கன்னா சாமி ஆடாது. அதுக்குதான் அந்த காலத்து வில்லு தாளாட்டு மாதிரி அப்படியே அந்த சுதிமதியோட படிப்பாங்க. இப்போ வில்லு கல்யாணி மேல அடிச்ச மாதிரி இல்லையா? அந்த காலத்துல அப்படியெல்லாம் பெரிய பெரிய கெட்டிக்காரங்க புலவர்கள் அவங்க எல்லாம் இருக்க இடம் தெரியாம இருந்தாங்க. அந்த காலம் போறது தெரியாது. அதே கப்பா இப்போ ஒண்ணு சரஸ்வதியே கடை இறங்கி வந்து படிக்காங்க. எனக்கு ஒரு வருத்தம், பழைய காலத்துல இத்தனை புலவர்களும் இருக்கும் போது அவங்க எல்லாம் அவங்களுடைய பேர் யூடியூப் வந்து போச்சு. மதியா யூடியூப் சேனல் வரதுக்கு முன்னால வேங்கின பேர் தாமியா பேர். அவங்கெல்லாம் வில்லுப்பாட்டு படிக்கிறோம்னா கஷ்டம். அவங்க எந்தெந்த பெட்ல போட்டுருக்காங்கன்னு மனசுக்குள்ள புத்தியில ஏற்றி வச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாம் போடுற பாட்டு நம்மளாம் ஒரு பாட்டு போட முடியாது. இப்ப செல்ல பார்த்து இப்ப நீ வில்லு படிக்கிறீங்கன்னா செல்ல பார்த்தே நீ படிச்சுக்கலாம். இப்ப ரொம்ப ஈஸி வில்லு படிக்கிறது. போதும்ல 10 நாள் உடைய பக்கத்துல வச்சு சொல்லி கொடுத்தோம்னா எனக்கு 1 லட்சம் தேவைப்படும். கொடுக்க முடியுமா? என்னால முடிஞ்ச உதவி சிராக்ஸ் எடுத்து படிச்சுக்கோ. வா அடிக்காரங்களுக்கு அடுத்து படிச்சு சொல்லி கொடுத்தவங்களுக்கு ஒரு கோட்டருக்கு எழுதி கொடுத்துருவாங்க. நான் 5 வயசுல வேலை உலகம் சந்திரம். அந்த காலத்து புலவர்கள் அப்படி ஒரு கெட்டிக்காரங்க. அதே மாதிரி நாராயணதாஸ் பெருமாள் தாஸ் அவர்கள் அவர்களுடைய சிசிய பிள்ளை பாசத்திற்குரிய இல்லிசை கலைஞர் தலைமை பாடகர்
பத்தியா ஒண்ணு ஒண்ணு சேர்க்கணும்னா அது தவறுனா ஒண்ணுக்கு மூணாம் கிளாஸுக்கு ஒன்னாம் கிளாஸுக்கு ரெண்டாம் கிளாஸ் வரணும் மூணாம் கிளாஸ் இப்படிதான் அப்படியே படிப்பு நேரம் போயிட்டே இருக்கணுமா படிச்சுக்கிட்டு இருக்கதே கல்யாணம் வந்துருது மீதி உள்ள படிப்பையும் படிக்கிறோம்னு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து மாப்பிள்ளை படிக்க வைக்காரு மாப்பிள்ளை படிக்க வச்சாலும் கையில 10 மாத குழந்தை பிள்ளைய மாமியா பாத்துக்கிடுவாங்க எக்ஸாம் எழுத போய்கிட்டே இருக்கும் எங்களுக்கெல்லாம் அப்படி ஒத்துழைக்க ஆள் இல்லாம தான் 4ஆம் கிளாஸோட முடிச்சுக்கிட்டோம் அப்போ உள்ள படிப்புகள் இப்போ உள்ள படிப்புகள் அவன் நினைக்கான் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இந்த வரைக்கும் வர கூட நான் படிச்சிருந்தா நாட்டே இருப்பா அவங்களுக்கு அது சொல்ல வந்தா வாய் முடிக்கிட்டான் அப்போ உள்ள படிப்பு வேற இப்போ உள்ள படிப்பு வேற நம்ம அப்போ அவன் மனசுல இருந்து வெளியே சொல்லிட்டு இருக்கும்டா அதனால என் பெருமானாகிய நவநீதனே ஆலோகத்துக்கு வாரபோது பார்த்தா கூடாது தங்கச்சி அந்த ஒரு தாத்தா வராரு பாரு தாத்தா யாரோ எங்கிருந்து வராரோ அப்பா அம்மா இல்ல வாடி 8 பேரும் போவோம் அக்கா தங்கை ஓடோடி வாரா
அவங்க வரும்போது நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் தாய் தகப்பனே உங்களை கொத்தி கொன்னாலும் கொண்டுருவாங்க. அதனால தாத்தா இடத்த காலி பண்ணுங்க. அம்மா பேத்தி தாத்தா வந்து உங்க 8 பேரையும் பார்த்தேன்னா பார்த்ததுல இருந்து உங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை. அப்ப இப்ப என்ன செய்ய போறீங்க? ரொம்ப மனசு போற உங்களோட வந்தா
நாமளுக்கு 101 லட்சத்தை அள்ளி தந்துள்ளார்கள். ஆளுக்கு 200 கோடி. இன்னொரு ஆளு யாரோ 100 ரூபாய் கொடுத்துருக்கிய பேர் சொல்லும். ஆமா அப்படி பாடும் நாமளுக்கு பாசத்தோட இந்த அலங்கார பந்த சிங்கார மேடையிலே எனக்கு 101 லட்சங்களை வாரி வழங்கி உள்ளார்கள். அதோட நம்ம மாறாத புதூர்களை வாசகம் செய்யும் வில்லிசை தலைமை பாடகர் ஆறுமுகம் அவர்கள் ஐயா பெருமாள்தாஸ் அண்ணாருடைய சிசிய பிள்ளை. சரி, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். அதோட என்னுடைய சிசிய பிள்ளையும் கூட ஏற்கனவே 17 பேர் அரங்கேற்றம் பண்ணியாச்சு. அரங்கேற்றம் பண்ணதுக்கு அப்புறம் சிசிய பிள்ளையா இருக்காங்க. நான் சொல்லுறேன், எல்லாருமே அண்ணாவியா படிக்கிற குடம் உருக்கு அடிச்சு படிக்க அப்படின்னா அதுக்கு பையங்க சொல்றாங்க அப்படி சொல்லலன்னு. அவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு காலமும் நீங்க ஒரு லேடிஸ் 5 ஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நான் ஒரு ஜென்ஸ் படிப்பேன். 5 பேரும் இருந்து குடம் உருக்கு தாளம் மாத்திக்கிறோம் அப்படின்னு ஒரு சிறந்த முறையில் நடத்தி தரக்கூடிய நான் குடியோர் பணிக்கு வந்ததுல இருந்து இன்னொரு வரைக்கும் 6 முகம் ஒரு நிமிஷம் கூட தூங்கல. நல்ல சுறுசுறுப்பு. எனக்கு 150 லட்சத்தை அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களோடு
3.25 நாளிகை திகைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. 3.25 நாளிகை கழித்தது. மடியில இருக்கும் நாகதாரி வேற எடுத்தார். நாகத்துக்கு முன்னால லேசா நின்றார். நாகதாரி வேற பார்த்திருக்கியா? நாகம் எப்படி படபடுத்து நிக்குமோ அதே மாதிரி இந்த வேற அப்படியே போயிட்டு நிக்கும். அது நாகம் வந்து சத்தியத்தை கட்டுப்பட்டது. அந்த வியாழ் மட்டும் கையில இருந்தா போதும். தண்ணியில விட்டா ஏத்து போவோம். நாகம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டிருக்கு. நீங்க கட்டுப்படுத்தும் அவன் சத்தியத்துக்கு. சத்தியம்லாம் சக்கரை பொங்கல் தான் எனக்கு சொல்லுது. சொன்னா புளியோதரை சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. திருவள்ளுக்கு முன்னால வீட்டுக்காரி 100 தரம் போட்டு தாண்டாங்க. சொல்லு நாளையில இருந்து குடிச்சா சொல்லு. நாளையில இருந்து குடிச்சா சொல்லு. நீங்க வேகிட்ட அம்மா குடிக்க மாட்டோமா? வேகம் போயிடும். இன்னைக்கு குடிச்சிருக்கேன். நாளையில இருந்து குடிக்க மாட்டேன். மறுநாள் சொல்லுவாரு என்ன நேற்று தானையா இனி சத்தியம் பண்ணலையே முன்னாள் குடிக்க மாட்டோம்னு சொன்னா அப்பா நாகராஜா இந்த பிள்ளைகள் 8 பேரையும் ஒன்னால வளர்க்க முடியாது. மங்கள சங்காரத்தை குளிக்கத்தான் இவர்களை பிறவி செய்தோம். அதுக்காக மகிஷாசுரன் இவன் வரம் கேட்டான். இந்த மண்ணுலகில் மரணமில்லாத ஒரு வரம் வேணும்னு கேட்டான். மரணம்னா கொஞ்சம் எல்லாரும் மனப்பயம் இருக்குங்களா? அப்ப பகவான் சொன்னாரா இதை தவிர வேற வரம் கேடு தாரம்னாராம். மரணம்னு ஒண்ணு எனக்கு வரணும்னா ஆண்களால் அழிவு இருக்கக்கூடாது, ஆயுதங்களாலையும் அழிவு இருக்கக்கூடாது, மரம் செடி கொடிகளாலையும் அழிவு இருக்கக்கூடாது. இத்தனையும் கேட்டவன் பெண்ணால் அழிவு இருக்கக்கூடாதுன்னு கேட்டானா கருவில் சுமக்காத ஒரு கண்ணையின் கைனால வேணா என் உயிர் போட்டோம்னு கேட்டான். ஏன் அப்படி கேட்டோம்னா கருவில் சுமக்காத எந்த பிள்ளையாக இருந்தாலும் தாயின் வயிற்றுக்குள் 10 மாதம் இருந்துதானே குழந்தை பிறக்கும். அவன் கருவில் சுமக்காத ஒரு குழந்தை இந்த உலகத்துல இருக்குமா? அப்படிங்கிறதுக்காக அப்படி கேட்டான். அதுக்குத்தான் ஆதிபராசக்தி அவதாரமாக 8 பிள்ளைகளாக அவதாரம் செய்தார். அதனால மகிஷாசுரனை வதம் செய்யணுமானா இந்த பிள்ளைகள் எங்க இருந்தா மங்கள சங்காரம் முடிக்க முடியாது. அதனால நான் கைலாசத்துக்கு கொண்டு போறேன் என்று நாகராஜ நாகக்கண்ணைக்கு மோட்சம் கொடுத்தார். அசுதை நோய் பெருமாள் அசுதை பெருமாள் பரங்கைத்து பெறே அசுதனை எடுத்து வாழை கைலாசம் கைலாசம் வழி வந்து
பிள்ளைகளையும் ஒப்படைக்கணும். இந்த உலகத்துல பகவான் என்ன போக மாட்டாரு, அண்ணன் அவரு போலன்னா வியாபாரம் நல்லா இருக்கும். ஆண்டவருக்கு செல்வதெல்லாம் ஒரு சிறப்பு. ஆண்டவன் போகாத இடம் இந்த உலகத்திலே எங்க போக மாட்டார். சந்தனமான தொலைகி இருக்கும் பக்தர்கள் கோவிலுக்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். நலப்பால் இருக்கும் பக்தர்கள் கோவில் முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். வேலை நல்ல
கூட சொன்னவங்க காத்துல போய் விழுந்துன்னு வைங்க. நீ அறிவியல போவா இவங்க போய் சொல்லுவேன். உடனே சொல்லிட்டாங்க. அவன் வாயில புடுவா புடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்குதான் சொல்லப்பட்டு சொல்லுவாங்க சத்தியம் பண்ணு. நான் ரகசியம் சொல்லுவேன். சத்தியம் பண்ணு சொல்ல மாட்டேன். சொல்லிட்டே வை. பாவம் பிடிக்கும். நீங்க சொன்னீங்கன்னா ஆம்பளை எல்லாம் அப்படி யாரையும் சொல்ல மாட்டோம்னு. அதுக்கு உதாரணமே எங்க மாமா தான். ஆமா, ஒரு ஊருக்கு நாங்க வில்லுக்கு போயிருந்தோம். ஒரு ஆளு ஒரு பொருள் எடுத்து கொடுத்தாங்க. அரவணமா வச்சிருக்காங்க. உடனே போன் போயிடுது. இப்படி எடுத்து கொடுத்தாங்க. சொல்லுதாரு யதார்த்தமா பைத்தியாரத்தனமா அப்போ நம்மளுக்கு மனசு எப்படி கொதிக்கும்? இந்த பாவிக்கு தெரிய முடியுமா நம்ம சொல்லிட்டோமே மனசு பேசணும். அதனாலதான் என் பெருமாள் சொன்னார், இவரை எப்படி வெளியிட்டு போனா சொல்லியிருப்பாரு. சந்தன மகாமுனிவரே, அம்மா அப்பாவை யாருமே கேட்டான்னு சொல்லக்கூடாது. உண்மையை சொன்னா அன்று உமது சிரசு வெடிக்கும் அப்படின்னு சாபம் கொடுத்தார். அப்படி சாபங்களை ஏற்றுக்கொண்டு சந்தன மகாமுனிவர் பிள்ளைகளை வளர்க்கிறார். இத சிறப்பான வேளையில ஆளுநர்களுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த ஐயனார் குலத்திலே வாசகம் செய்யும் குலசேகர பட்டினத்திலே ஒருவருக்கும் முத்தாரம்மன் துணையாக வாழும் அண்ணா முருகன் ஆசாரி அவர்கள் அன்பு கருத்தாலே 101 ரூபாய் 101 லட்சமாகவே வாரி வழங்கியுள்ளார்கள். அண்ணார்களுக்கு அப்புறமாக அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய இந்நகரத்தில் வாசகம் செய்யும் அந்த முத்துக்குமரனுடைய திருநாமத்தை பெற்ற பெரியப்பா இயேசு முத்தையா தேவர் அண்ணாருடைய அடுத்தவர் செல்வர் எம் பிள்ளத்துறை தேவர் அவர்கள், அவர் மகள் பி சுமித்ரா அவர்களும் பி முகிதா அவர்கள் அன்பு கருத்தாலையும் 101 ரூபாய் 101 லட்சமாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அண்ணாருடைய குடும்ப கோத்திரங்கள் எல்லாம் மனைவி மக்கள் பெற்றதாய் தந்தை பேர குழந்தைகளோடு வாழ வேணும்.
பிள்ளை. பருவ பிள்ளைன்னு சொல்லுவாங்க. 18 19 வயசு அப்படின்னா இளவட்ட பிள்ளை. 21 வயசுனா கல்யாண பொண்ணு. 25 வயசுனா அம்மா. 35 வயசுல இப்போ பாட்டி. 35 கிழவி. 35 கிழவி. அம்மா. உங்களைய கிழவினா ஆம்பளை என்னது? ஆம்பளை வாலிபரு. 50 வயசுல ஆம்பளை கம்பாவா வாலிபன் தானே. அதுக்குதான் கையெழுத்தணும். நீ வேண்டலை பார்க்கிறேன். எதுவுமே வயதாகக்கூடாது. தான் வாலிபரா இருக்கும் சொல்லுவாங்களா? அம்மா தாய்மார்கள் வந்து அம்மா அந்த காலத்திலே 55 வயசு ஆனாதான் வீட்டுக்கு மருமக வருவான். 55 வயசு மாமியாருக்கு மருமக வரலாம். 55 வயசு ஆனா இப்ப 55 வயசுல பூட்டி எடுத்துக்க முடியும். காலம் அப்படிதான் இருக்கு. காலம் வேகமா போய்கிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் மூலியமா தான் காலம் போய்கிட்டு இருக்கும். அப்போ வந்து சோறு கொடுத்தது யாரு? அப்படியா? கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துட்டான் போலுங்க. பாத்திரம் கழுவுறதுக்கு கூட மிஷின் வந்துருக்கான். சோறு கொடுக்கறதுக்கும் மிஷின் வந்துருக்கான். நம்மள குளிக்க வைக்கிறதுக்கும் மிஷின் வந்துருக்கான். அதுக்கு விஷயம் இருக்கு. இன்னொன்னு செய்யணும். சோறு அள்ளி சாப்பிடறதுக்கு அது விஷயம் வந்திருக்கு. எல்லாரும் வந்துக்கோ. அம்மா வந்துருக்கோ. அம்மா அப்படியா? அம்மா வந்து செய்தி. அதனாலே அம்பிகை 8 பேர்களும் கன்னி பெண்ணாக இருக்க இப்படாதே